திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில். இதனுடைய புராண கால பெயராக பிரம்ம தபோவனம் அப்படின்னும் தென்மயிலை என்றும் அழைக்கின்றனர். திருவாரூரிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரரும் பதிகம் பண்ணியிருக்காங்க. இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அன்னை வண்டமர் பூங்குழலி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த திருத்தலமானது சப்த விடங்க தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. இறைவன் ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு நடனம் புரிவார். அதன்படி இந்த ஆலயத்தில் அவர் புரிந்த நடனத்தின் பெயர் பிருங்க நடனம் என்பதாகும். பிருங்க நடனம் என்றால் வண்டுகள் மலருக்குள் குடைந்து குடைந்து ஆடுவது போல ஆடுவது பிருங்க நடனம். இந்த கோவிலின் வரலாறு என்ன அப்படின்னா, சிவபெருமானின் திருமுடியை கண்டதாக பிரம்மா பொய் கூறினார். அதனால் அவருக்கு சாபம் உண்டானது. அந்த சாபத்தினால் படைக்கும் தொழில் தடைப்பட்டது. நவகிரகங்களுக்கும் தோஷம் உண்டானது. அதனால் நவகிரகங்கள் தங்களுடைய வேலையை சரிவரை செய்ய முடியாமல் திணறி போனாங்க. நவகிரகங்கள் அனைவருமே அவங்களுடைய தோஷம் நீங்கிறதுக்காக தென் திசை நோக்கி வரிசையாக வக்கிரமின்றி நின்று கொண்டு இறைவனை வழிபாடு செய்தார்கள். அதனால்தான் இந்த ஆலயத்தில் நேர் எதிர் திசையில் இருந்து வரிசையாக காட்சி தராங்க. அவ்வாறு வரிசையாக நின்று இறைவனை வணங்கியதால் நவகிரகங்களுடைய குற்றங்களை நீக்கி அருள் புரிந்தார் சிவபெருமான். அதனால் இந்த தலத்து இறைவன் கோளிலு நாதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிவபெருமானை வணங்கும் போது நவகிரக தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இதனால் ஈசன் கோளிலி எம்பெருமான் என்று தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். மற்றொரு வரலாறு என்னென்னா, பீமன் பகாசுரனை கொன்றதனால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனால் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வேண்டி வணங்கினார். அப்போது அவருடைய பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது. அகத்தியர் வழிபட்ட லிங்கம் பிரகாரத்தில் இருக்குது. இந்த ஆலயத்தில் அம்மன் தெற்கு நோக்கி இல்லாமல் கிழக்கு நோக்கி காட்சி தருவது மிகவும் அதிசயம். இங்கிருக்கும் விநாயகர் தியாக விநாயகர் என்ற பெயரில் காட்சி தருகிறார். இந்த கோவிலில் குண்டையூர் புராணமும் ஒன்றாக இருக்கும். குண்டையூரில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய புராணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நிலக்கிழார் வந்து நிறைய தானியங்களை கொடுக்குறாங்க. அந்த தானியத்தை திருவாரூருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈசன் உதவி செய்தார் என்பது தான் அதனுடைய வரலாறு. இந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் அன்று சுந்தரர் உற்சவமாக கொண்டாடுறாங்க. இந்த கோவிலில் முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் சுந்தர பாண்டியனின் காலத்து கல்வெட்டுகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கு. இந்த கோவிலின் தலவிருட்சமாக தேத்தான் மரமும் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் இருக்கிறது.